ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கம். அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 கார் பார்க்கு. ஸோ நல்ல பெரிய கார் பார்க் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பைக் நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ 2 பைக் 3 பைக் நிப்பாட்டிக்கலாம். 2 பெரிய கார் ஈஸியாக இன்னோவா டைப்பில் இருக்கக்கூடிய லென்த்தான காரை கூட பென்ஸ், BMW எது வேணாலும் நம்ம நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு லென்த்தான கார் கூட ஈஸியாக நிப்பாட்ட முடியும். 2 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ட்ரன்ஸ் நான் இப்போ காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த வீடு வந்து 2 போர்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டூப்ளெக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு போர்ஷனாக, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாக ஒரு போர்ஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டூப்ளெக்ஸ் டைப்பில் வர அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாக வாடகை கொடுக்குன்னா கூட ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது பெரிய பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் வரும். கிச்சன் இருக்குது. கிச்சன் பக்கத்தில் ஒரு பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2மே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரூம்ஸ் எல்லாமே நல்ல மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சனு, டைனிங் ஏரியா, ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டார் கேஸு, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடியது, டூப்ளெக்ஸ் டைப்பாக இருக்கக்கூடியது. அவுட்டரில் ஒரு ஸ்டார் கேஸ் நம்ம காமிச்சோம். அது வந்து நம்ம தனியாக வாடகை கொடுக்கணும்னாலும் அழகாக கொடுத்துக்கலாம். இது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸை விட பெருசாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் இது. வீடே நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டம் மீன்ஸ் எப்படின்னு சொல்லலாம்னா, நல்லா பெரிய சைஸில் கொடுத்து நல்லா ஸ்பேஷியஸாக எல்லா ரூம்ஸுமே பக்காவாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி தங்குற லெவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக செட்பேக் விட்டுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்லேயும் அட்டாச்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து. ஸோ லொக்கேஷன் பற்றி நம்ம சொல்கிறோம். லொக்கேஷன் வந்து வலசரவாக்கமில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்கில் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தது, நம்ம பிளாட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங், அதாவது லேண்டோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங், வீடோட என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான வுட் ஒர்க் எல்லாமே இருக்குது. திங்ஸ் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கு வெளியவே நமக்கு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஸ்பேஷியஸ் ஆனது. ஸோ கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ டோட்டல் 4 பெட்ரூம் ஹவுஸு. அது மட்டும் இல்லாமல் 2 கிச்சன் இருக்குது. ஸோ ஒரே வீடாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனை கூட நீங்கள் பெரிய ரூமாகவே மாற்றிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக. 2 ஹால் இருக்குது, 2 கிச்சன் இருக்குது. டோட்டலாக அது மட்டும் இல்லாமல் 4 பெட்ரூம் இருக்குது, 2 பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம பார்ப்போம். இது பெரிய ஹாலு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே போல் 2 பெட்ரூம், கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய பால்கனி, நம்ம மூவிங்கெலாம் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பங்களா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனி தான் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் பண்ணுங்கள். சைட் பார்த்துட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சைட் பார்க்கணுன்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி நமக்கு டைம் கொடுங்க. கீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாதான் நீங்கள் சைட் வந்து பார்த்துடலாம். டோட்டல் 4 பெட்ரூமு, 2 கிச்சன் இருக்குது. ஸோ ஒரே ஃபேமிலியாக நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சா ஒரு கிச்சன், அந்த 2 கிச்சனில் ஒரு கிச்சனை இன்னொரு ரூமாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக அழகாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க வித் அட்டாச்டு பாத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி பாத் டப்பு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பாத் டப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நல்ல பெரிய ரூம் கொடுத்து வித் அட்டாச்சோடு கொடுத்துருக்காங்க. அட்டாச்ட் பாத்தோட நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்டே பண்ண முடியும். அந்தளவுக்கு ரூம் சைஸும் சரி, வீடும் சரி நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. நல்லா செட்பேக் விட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு கிரவுண்ட் லேண்டு,
40க்கு 60 சைஸில் டோட்டல் 4 பெட்ரூம் 2 கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சனை கூட மேலே இருக்க கிச்சனை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஓப்பன் டெரஸ் நம்ம கம்ப்ளீட்டாக. ஸோ அதை நம்ம உங்களுக்கு சாவி ஒன்று கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வீடியோவில். இல்லைனா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். மற்றபடி வீடு எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு இது கிச்சன் இங்கே இருக்கிறதுனால இருக்கிற அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. வாஷ் ஏரியாவாக நம்ம வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம ரூமாக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து அழகாக ஒரு கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஸ்டர்னோ இந்தியனோ ஏதாச்சும் ஒரு கிளாஸட் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிரவுண்ட் லேண்டு 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து, எக்ஸாக்டாக 1 கிரவுண்டு அப்ரூவ்டு இருக்குது. இந்த 1 கிரவுண்ட் லேண்டில் டோட்டல் 4 பெட்ரூம் ப்ளஸ் 2 கிச்சன், ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். 30 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. லோன் எலிஜிபிள், ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அப்ரூவ்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ உடனே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2.8 crore சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஓனர் வந்து அப்ராட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு உடனே மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட பேமெண்ட் வந்து ஒயிட் பேமெண்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதாவது நம்ம லோன் போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட் கிடச்சிரும். சில பேர் இந்த லோன் போகாமல் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ ஒயிட் பேமெண்ட்டு, ஏன்னா அவங்க சேவ் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒயிட் மட்டும்தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி செல்லர் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக ஒயிட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, G+1 பில்டிங்கு, டோட்டல் 4 பெட்ரூம் ஹவுஸு, பங்களான்னு சொல்லலாம் நம்ம இந்த வீடை. அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2மே அட்டாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 அட்டாச்சு, 1 வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. டோட்டல் 4 பெட்ரூம் ஹவுஸ் இது. 2 போர்ஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை டூப்ளெக்ஸாக ஒரே பங்களா டைப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரவுண்டில் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் 2,80,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேஸிங் வலசரவாக்கம் லொக்கேஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கு. 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 30 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னுச்சா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 hour முன்னாடி டைம் சொல்லுங்கள். கீ அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதும் நம்ம நேராக போய்ட்டு பார்ப்போம். சைட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். டே டைமில் பார்க்குறதும் சரி, கால் பண்ணதும் டே டைமில் பண்ணுங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்கும். தென் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்னால் உடனே கால் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.